ஆடியோ கேட்டிங்களா அதில்? கேட்டுருக்கேன் சார், நீங்கள் வரும்போது கூட கேட்டுருக்கேன். சரி, இதில் எப்படி இருக்குன்னா டோட்டலாக இப்போ டியூனிங் அப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கும். அதாவது ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்காது, பட் இங்கெல்லாம் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. நிறைய சவுண்ட்ஸ் இங்கெல்லாம் கேட்கும், புது புது சவுண்ட்ஸ் நிறைய கேட்பீங்க இங்கெல்லாம். அந்த மாதிரி ட்ராக் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா left, அந்த லெஃப்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே இருக்குன்னா சவுண்ட் கேட்குது, அது கூடவே சப்வூஃபர் டிக்கில் இருக்கும், சேர்ந்து அங்கே கேட்குது பாருங்க. அதே மாதிரி ரைட்டுன்னு வரும்போது ரைட்டில் மாறும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சரௌண்ட் எல்லாமே இதில் வரும். சரௌண்ட் கிடையாது, இது வந்துட்டு எப்படின்னா காரோடைய பொறுத்தவரை 2.1, அதாவது 2 சேனல் தான் மெயின். இதில் ஸோ சரௌண்ட் வந்து 5.1 அது கிடையாது, இது மெயின் ஸ்டீரியோ சவுண்ட் மாதிரி இருக்கும். ரியலாக ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ ரியலாக நீங்கள் வந்து ஒரு கான்சர்ட்டை கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். right, ரைட் ஸ்பீக்கர் வந்துச்சு, ஆனால் சப்வூஃபர் டிக்கியில் இருக்குது, அது ஃபர்ஸ்ட் அங்கே கேட்டுச்சு, இப்போ இங்கே கேட்குது பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் கிடையாது, பட் உங்களுக்கு right, center, center, இங்கே ஸ்பீக்கரே கிடையாது, சவுண்ட் இங்கே கேட்கும். center, சப்வூஃபர் அங்கே தான் வந்துருக்கும். left, center, கரெக்டாக இது பார்த்து இங்கே வரும். right, center, நம்ம சென்டர் பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே. ஆமாம், இப்போ எப்படின்னா அந்த என்ன அவங்க ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க, நம்ம சவுண்ட் எல்லாமே சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ப்ராசஸருக்கானது எவ்வளோ அக்யூரேசி நம்ம பண்ண முடியுது இல்லை, ப்ராசஸர் எல்லாமே இந்த அக்யூரேசி கொண்டு வர முடியாதுல்ல. அது போக சில சவுண்ட் இன்னும் காமிக்கிறேன். இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது ட்ரிபிள் இருக்குது இந்த மேலே லெஃப்ட் ரைட் மாறிட்டே இருக்கும். பெல் சவுண்டு இங்கே லெஃப்ட் இருந்து ரைட் வரைக்கும் ஒரே மாதிரி சவுண்டு மாறும் பாருங்க. கேட்குதுங்களா? நான் இதுதான் எதிர்பார்த்தேன். அந்த மேலே இருக்கிறது இந்த ட்வீட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த பெல் சவுண்ட் மட்டும் லெஃப்ட் இருந்து ஒரே மாதிரி வந்திருக்கும். இதில் இது பேக்கில் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? சார், அதாவது காரோடைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுலேயும் ஏதோ ஒரு சீட் தான் ஃபர்ஸ்ட். இந்த அளவுக்கு பேக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, ஆனால் கேட்குறது நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கில் கிடைக்காது. ஓகே சார், இப்போ கேட்கறது ஏதாவது உங்களுக்கு கேட்குதா? கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லைவாக இருக்கும். இங்கே முன்னாடி உட்கார்றது இங்கே வேற மாதிரி, அங்கே வேற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி சப்வூஃபர் டிக்கியில் இருக்கும், பட் பேசிக்காக கேட்டுட்டு இருக்கும் பாருங்க. எல்லா சவுண்ட் ஈக்குவலாக கேட்டுருக்கும். ரெண்டாவது மியூசிக் இந்த மாதிரி சாங்ஸ் கேட்பீங்க சார் ஜாஸ்தி நீங்கள்? இளையராஜாங்களா? இல்லை, இளையராஜாக்கு இப்போ செய்யாத. இளையராஜா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல்லாகவே வந்து இந்த நியூ இதில் வச்சு. ஆமாம், அவங்க கேட்பாங்க, பட் அது நாம இந்த இளையராஜா. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது.
அதான் அது வந்து உங்களுக்கு டைம் ப்ரெஷர் எதுவுமே வைக்கல, எல்லாமே 0 சும்மா பாடிச்சு அவ்வளோதான். இப்போ டியூனிங் அப்புறம் இவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுது. இது ஸ்டேஜிங் இருக்கிறது, ஸ்டேஜிங் இதுதான், சவுண்ட் ஸ்டேஜிங் இதுதான். இதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது டியூன் பண்ண முடியுமா? என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு அதில்? நீ எனக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த டிராவல் அதான் இன்னும் கிறிஸ்பா வேணும்னு கேட்குறீங்க? ஆமா கிறிஸ்பா வேணும். அதை காமிக்கிறேன், பட் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ட்ரிபிள் இருந்தது நேத்தி காமிக்கிறேன், கேட்டு பாருங்க. கையில் மிதக்கும் கனவானி, கைகால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி. இல்லையா கொஞ்சம் அப்படியே ரொம்ப நேரம் கேட்க முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி டியூனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேட்கலாம், எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு பாட்டுக்கு மேலே உங்களால் கேட்க முடியாது. என்ன சார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? குட். ஸோ நீ நிறைய இது நான் இன்னும் வந்து டெவலப் பண்ணணும். நீங்கள் வந்து நம்ம மிட் ரேஞ்ச் 3 ஆட் பண்ணணும் சார். ஆக்சுவலி இது 2 ஆக்டிவ் அது. இதுக்கப்புறம் 3 இன்னொரு மிட் ரேஞ்ச் வரணும். அது ஆக்சுவலா அந்த 3 ஆப்ஷனோட தான் நம்ம இருக்கோம். நம்ம ப்ராசஸர்ல இருக்க ஆப்ஷனை நம்ம ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா மாட்டணும். அது மாட்டினா என்ன ஒரு ரிசல்ட்? இன்னும் நிறைய டீடைலிங் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. அது நிறைய சவுண்ட் கேட்கும் பாப்போம். பட் அது நீங்க 2 days எடுக்கும். மோல்டு எடுத்து பண்ணணும் நீங்க. அது அந்த வண்டி வந்திருக்கிறது எல்லாம் வண்டியை ஓடணும், கரெக்டாக அந்த மோல்டு எடுத்து வைக்கணும். அது இருந்தா இன்னும் டீடைல் போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் சேனல் இன்னொரு சேனல் ஆட் ஆன் பண்ணணும். இன்னும் ரொம்ப பிரமாதம் சார். இது ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் நீங்க திரும்பி போங்க. இதை என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. என்ஜாய் பண்ணதுக்கு எடுத்தோன்னே இது பண்ண மாட்டேன். இதை என்ஜாய் பண்ணுங்க, நீங்க போங்க. பட் 2 days டைம் எனக்கு 2 days டைம். அப்புறம் 2 days டைம். அது செட் பண்ணுறதுக்கு 2 days ஆகுமா? ஆமாம் சார், மோல்டு எடுக்கணும்ல. நம்ம அந்த விஷயம் தரப்புல மோல்டு எடுக்கணும், கரெக்டாக ப்ராப்பராக மாட்டணும். மிச்ச ஆம்பிளிஃபையர் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி மாட்டுறதுக்கு கிடையாது. அது கரெக்டாக இந்த இடத்துக்கு வைக்கணும்னு வரல. பட் இது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பிஃபோர் இருக்கும்? குட். ஓகே, ஸ்டோர் பண்ணிடுற டியூனிங் மாறவே மாறாது. இதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செட்டப் பார்த்தீங்கன்னா 0 தான். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டகர். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்டா வண்டிக்கு 2-way ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் 3-way அப்டேட்காகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 channel ப்ராசர் இப்போவே ஒரு அப்டேட் பண்ணி, ஸோ இப்போ வந்து 8 channel லைன் கொடுத்துட்டு ஒரு 2 channel டம்மியாகவே வச்சிருக்காரு. ஒரு 10 channel ஃபுல்லாக வச்சுட்டு எதுக்குன்னா ஃபியூச்சரில் 3-way மிட்டு மட்டும் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இப்போவே எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அந்த டைமில் எந்த ப்ராடக்ட்ஸும் மாற்ற வேண்டாம்னு ஒரு ஐடியா கொடுத்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ செக்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அவர் ஃபஸ்ட்டு 2-way என்ஜாய் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு 2-wayல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தாலும், இதில் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டாவோட OE சிஸ்டம் வச்சு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆடிஷன் APK 165p, தென் ரியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் APK 165p தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-way மட்டும் ஆட் பண்ணி அப்படியே நம்ம 3-way அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த வித சேஞ்சஸ் இல்லை, எந்த ஸ்பீக்கர் நம்ம மாற்ற போகிறல, ஜஸ்ட் ஆட் ஆன் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். தென் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேஸில் MP12 Maxங்கிற ப்ராசஸர் 8 channel இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பில்ட் ஆம்பிளிஃபையர்னால உங்கள் ஸ்பீக்கர் லைன் எல்லாமே நம்ம இதிலேயே ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் எல்லாமே இதிலேயே போயிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபிளாக் ஆம்ப் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேக்கர்ஸ் மோனோபிளாக் ஆம்ப். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸில் 10 inch சப்வூஃபர் வந்து நம்ம ஒரு நல்ல இன்டகிரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch சப்வூஃபர் மட்டும் நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் கேலியம் சீரிஸில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 டோர் டிக்கி எல்லாமே டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவர் அவுட்புட் ரெஃபர் ஆகி வந்தார், இங்கே வந்து லைவில் டெமோ எல்லாமே கேட்டார். தென் அப்போ தான் அவருக்கான பிராண்ட் வந்து அவர் சூஸ் பண்ணார் டெமோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ நீங்களும் எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் சிக்னேச்சர் பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தருக்கு ஃபோக்கல் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆடிஷன் பிடிக்கும், ஒரு எக்ஸல்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிராண்ட்ஸ் பிடிக்கும். நம்ம வந்து அதில் நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர் மேட்ச் ஆகும்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம கேட்கணும். ஸோ இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, போன இந்த பட்ஜெட் மாட்டுங்க எடுத்து மாட்டி விட்டு நாங்கள் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ உங்களோட டேஸ்ட்டை நாங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் அவுட்புட் நம்ம கொடுத்தா தான் நீங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க. நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் நம்மளும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ இதுதான் இந்த வண்டியில் பண்ணியிருக்க ஆடியோ. இந்த ஆடியோ பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Sapri from Aram Categories.